ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மனதின் குரல் ரேடியோ நிகழ்ச்சியின் 127வது பதிப்பில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது சத் திருவிழா ஒவ்வொரு சமூகத்தையும் ஒருங்கிணைக்கிறது, இந்தியாவின் சமூக ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என கூறினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறை பண்டிகைகளின் போது சுதேசி பொருட்களை மக்கள் அதிகளவில் வாங்கியிருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையடைய செய்திருக்கிறது. ஒரு காலத்தில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளால் இருள் சூழ்ந்திருந்த இடங்களில் கூட இப்போது மகிழ்ச்சி என்னும் தீபம் ஒளிர்கிறது. மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம். காரணம், குழந்தைகளின் எதிர்காலத்தை அது ஆபத்தில் ஆழ்த்தியது. தாவரங்கள், மரங்களின் சிறப்பே அது எந்த இடமாக இருந்தாலும் அனைத்து உயிரினங்களின் நன்மைக்கு உதவியாக இருக்கின்றன. எனவே நாம் எங்கு வசித்தாலும் அங்கே கண்டிப்பாக மரக்கன்றுகளை நட வேண்டும். தாயின் பெயரால் ஓர் மரம் இயக்கத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். வரும் 31ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது. அவர் நவீன இந்தியாவின் மிகச்சிறந்த அறிவாளிகளில் ஒருவர். இந்தியாவை ஒருங்கிணைக்க பல முயற்சிகள் செய்தவர். அவரது பிறந்த நாளில் நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒற்றுமை மாரத்தான் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார்.